பிக் பாஸ் கமுதின் வீட்டுக்கு விஜய் சேதுபதி அனுப்பின அந்த மிக முக்கியமான சூட்கேஸ். அதை பார்த்து நம்ம கமுதின் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏற்கனவே உச்சக்கட்ட கோபத்துல இருந்த நம்ம கமுதினுக்கு இது மேலும் பயங்கர எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமா கமுதின் ஒரு சில தவறான முடிவுகளை கூட வீட்டில் எடுக்க போயிருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் சீசன் 9ல அதிகமா மக்களால பேசப்பட்ட பரபரப்பை ஏற்படுத்தின சர்ச்சையான விஷயம் கமுதின் பார்வதி. இவங்களுடைய ரொமான்ஸு, அப்புறம் ஒரு சில கன்றாவியான காதல், அப்புறம் இவங்க பண்ண சில விஷயம் தான் போட்டியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனுச்சு. அப்படியாப்பட்ட நிலைமையில திடீர்னு 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ்லேருந்து 2 பேரும் தூக்குனாங்க. அதன் பிறகு கமுதின் பார்வதி 2 பேரும் தனித்தனியா சில வீடியோக்களை வெளியிட்டாங்க. என்னன்னா, அதுல சாண்ட்ரா அப்புறம் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களை வேணும்னு பழி வாங்கிட்டாங்க. ஏன்னா மக்கள் அதிகமா எங்களை தான் விரும்பி பார்த்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கும். அதுல கமுதின் விஜய் பார்வதி இல்லாத ப்ரொமோவே கிடையாது. சொல்லப்போனா இந்த 2 பேர் மட்டும் தனியாவே கிட்டத்தட்ட ஒரு 250 ப்ரொமோ வரைக்கும் இவங்க தான் அந்த ப்ரொமோல முக்கிய நேயர்களாகவே இருந்திருக்காங்க. அப்படி கமுதின் பார்வதி 2 பேரும் இல்லைன்னா பிக் பாஸ் கண்டிப்பா முன்னாடியே மக்களால் வெறுக்கப்பட்டிருக்கும். இந்த சீசன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்திருக்காது. இப்படி போன இவங்க 2 பேரையும் எதுக்காக வெளியே நீக்கினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே சின்ன ஒரு ஏமாற்றம். சாண்ட்ராவை வெளித்தள்ளதுலாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த நேரத்துல பிக் பாஸ்ல இருந்து நம்ம விஜய் சேதுபதி கமருதீனுக்கு ஒரு முக்கியமான சூட்கேஸ் அனுப்பியிருக்காரு. ஏன்னா கமருதீன் தொடர்ந்து இணையத்துல சில வீடியோக்களை வெளியிட்டு இருக்காரு இல்லையா, அது எல்லாமே பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி தவறான சில கருத்துக்களை வெளியாகிட்டு இருக்கு. எல்லாருமே அப்போ இதுக்கெல்லாம் காரணம் விஜய் சேதுபதி தானா அப்படின்னு அவரை தப்பா நினைக்கிறாங்க. அதன் காரணமா விஜய் சேதுபதி ஒரு சூட்கேஸை கமருதீன் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அது இன்னைக்கு காலையில கமுதின் வீட்டுக்கு வந்திருக்கு. கமுதின் என்ன இது சூட்கேஸ் வந்திருக்கு, ஒருவேளை பிக் பாஸ் நிகழ்ச்சி நம்ம சூட்கேஸ் அனுப்பியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஆசையில அதை பார்த்திருக்காரு. மேலேயும் பிக் பாஸ் தான் போட்டிருக்கு. அப்போ பிக் பாஸ் தான் நமக்கு சூட்கேஸ்ல நம்மளோட கேஷை அனுப்பியிருக்காரு. இதனால வழக்கமா நமக்கு செக்கு தானே தரணும்னு சொல்லுவாங்க. அதுவும் 100 நாட்கள் ஆகும்னு சொன்னாங்க. ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட நமக்கு செக்கே வராதுன்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம், இது எப்படி நடந்திருக்கு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருந்த கமுதின் அந்த சூட்கேஸை ரொம்ப ஆர்வமா திறந்து பார்த்திருக்காரு. அப்படி திறந்து பார்த்த கமுதினுக்கு காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த சூட்கேஸ்ல ஒரு செருப்பு வந்திருக்கு. செருப்பு மட்டும் இல்லாம ஒரு லெட்டர் வந்திருக்கு. செருப்பை பார்த்த உடனே கமுதினுக்கு பயங்கர கோவம். என்ன இது செருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்திருக்காரு. அதுல விஜய் சேதுபதி என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, இது மாதிரி நீங்க பிக் பாஸை விட்டு வெளியே போயிட்டீங்க. வெளியே போயிருந்தாலும் நீங்க இன்னமும் பிக் பாஸ் அக்ரிமெண்ட்ல போட்ட மாதிரி இன்னும் 100 நாட்களுக்கு பிக் பாஸை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு அதுல தெளிவா போட்டுருந்துச்சு. அதை நீங்க சரியா படிச்சிங்களா? உங்களுக்கு நல்லா கண்பாக தெரியுமா இல்ல தெரியாதா? ஆனா நீங்க அதுல போட்டிருக்க ரூல்ஸை மீறி பிக் பாஸை பத்தி ரொம்ப தரகுறவா பேசிட்டு இருக்கீங்க. நடந்தது அநியாயம், தப்பு, அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி நீங்க தவறான கருத்துக்களை பரப்புனீங்க அப்படின்னா நாங்க அப்புறம் சும்மா விட மாட்டோம். உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அதன் பிறகு உங்க சினிமா கெரியர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாம போயிடும். உங்க சினிமா கெரியரை நாங்க முடிச்சு வச்சிருவோம். அதனால இதுக்கப்புறம் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசுங்க. உங்களுக்கு பிக் பாஸ்ல இருந்து நாங்க சரியான ஒரு பரிசு அளிச்சிருக்கோம். அந்த பரிசை பார்த்தா உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு விஜய் சேதுபதி நம்ம கமுதினுக்கு அந்த சூட்கேஸ்ல இந்த கடிதத்தையும் அந்த செருப்பையும் அனுப்பியிருக்காரு. அதை பார்த்ததுல இருந்து கமுதின் பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டாரு. ஸோ நமக்கு நடந்த அநியாயத்தை பத்தி பேசினா கூட இவங்க இப்படி நம்மளுடைய சினிமா கெரியரை முடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்களே, நாம என்ன பண்றது? நம்மளோட சினிமா கெரியர் நல்லா போகணும் அப்படின்னு தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கே போனோம். ஆனா இங்க போனதால நம்ம கெரியரே இப்போ முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற உச்சக்கட்ட அதிர்ச்சியில கமுதின் ஒரு சில தவறான முடிவுகளையும் வீட்டில் எடுத்திருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி அனுப்பின அந்த சூட்கேஸ் இப்போ கமுதின் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு திருப்பத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.